ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சோளக்கருது நம்ம வீட்டில் எப்படி அதை சுட்டு சாப்பிட்றதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சோளக்கருதை எடுத்துக்கிறோம். இப்போ மேலே அது பச்சையாக இருக்குது. இப்போ நம்ம இதை மேலே இருக்கிற இதெல்லாம் நம்ம எடுத்துருவோம். இதில் இருக்கிற அந்த இதெல்லாம் நாரெல்லாம் எடுத்து போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சாக இருந்ததுன்னா நம்ம சுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன கப் எடுத்துக்குவோம். இதில் நம்ம சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். சால்ட்டு இது கூட நம்ம வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ ஆட் பண்ணிட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த சோளக்கருதை நீங்கள் ஒரு வாட்டி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் ஈரமாக இருந்தால் தான் நம்ம மிளகாயும் உப்பும் ஆட் பண்ணும்போது நல்லா அதில் அப்ளை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். போட்டுட்டு நீங்கள் கையில் நல்லா தேய்ச்சி விட்டுங்க. அதே மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பகுதியிலையுமே நல்லா மிளகாய்த்தூள் அப்ளை ஆகிற மாதிரி இது பண்ணியாச்சு. இப்போ கத்தி இல்லை ஏதாவது ஒரு இது இருந்ததுன்னா நீங்கள் நல்லா இது பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம தீயில சுடும்போது கையில் பட்டுரும். அதனால் ஏதோ ஒரு ராடு இன்சர்ட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஈஸியாக செய்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம சோளக்கருதை அடுப்பில் காமிப்போம். அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா சோளக்கருது வேகும்.
நல்லா எல்லா இதுலேயுமே நீங்கள் வேகிற மாதிரி நீங்கள் நல்லா திருப்பி விட்டுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுட்ட சோளக்கறது வந்து ரெடி. எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். நான்வெஜ்ல முக்கியமான விஷயம் காரம். அதனால சில்லி சாஸ் இதுல எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கும் தெரியாது, சாப்பிட்டாதான் தெரியும். சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் ஊத்தியாச்சு. அடுத்தது நம்ம உப்பை மட்டும் தான் ஆட் பண்ணணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? அச்சோ பெருசா விழுந்துச்சு. அடுத்து சக்கரை கொட்டு. ஓகே.